நமது குருபிரான் மகரிஷியின் அருளாலும் மூத்த பேராசிரியர்களின் ஆசிகளோடும் நமது இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள் ஒரு மாத மௌனத்தை சிறப்பாக நிறைவு செய்து இன்று நம்மோடு இணைந்துள்ளார். அவர்களுக்கு ஆசி வழங்குவதற்கு மூத்த பேராசிரியர்கள் வருகிறார்கள். இமயவரம்பன் ஐயா, கொஞ்சம் லைன்ல இருந்தீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியுமாங்க ஐயா? இமயவரம்பன் ஐயா, வாழ்க வளமுடன். மகரிஷியோடு பல ஆண்டுகள் இணைந்து இருந்த மூத்த பேராசிரியர் உலக நலத் தொண்டர் மனோகரன் ஐயா அவர்களை இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மனோகரன் ஐயா, வாழ்க வளமுடன். மனோகரன் ஐயா, வாழ்க வளமுடன். தத்துவ விஞ்ஞானி அழகர் ராமானுஜம் ஐயா அவர்கள் இப்போது மதன் ஐயா அவர்களை வாழ்த்துவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா அவர்களை அன்போடும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த அற்புதமான நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பர்களே, ஒரு மாத காலமாக மௌனம் இருந்து இன்று அந்த மௌனத்தில் அவர் சிந்தித்த, அவருக்கு உதித்த எண்ணங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று அவர் நமக்கு ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரையை நாம் கேட்டு மகிழ்வோம். குறிப்பாக இன்று பொங்கல் தினம். நமக்கு உணவு என்ற ஒரு அம்சம் எல்லாருக்கும் பொதுவான அம்சமாகும். உலகில் உள்ள எல்லோருக்கும் தேவையான ஒரு அம்சம் உணவு. நாம் கருவறையில் இருந்தபோது நமக்கு உணவளித்த தாயை வணங்குவோம் என்று, பிறந்த பிறகும் நமக்கு உணவளித்த அந்த தாயை மீண்டும் வணங்குவோம். விவரம் தெரிந்த பிறகும் தாய் நமக்கு ஊட்டிய போது வேண்டாம் என்று அதை நான் தட்டிவிட்டேன். அவள் வைத்திருந்த கிண்ணத்தை தட்டிவிட்டேன். அப்படியும் அந்த நிலவைப்பார் என்று எனக்கு ஊட்டிய அந்த தாயை மீண்டும் வணங்குகின்றேன். அந்த தாய்க்கு பிறகு நமக்கு உணவளித்து கொண்டிருக்கும் இந்த பூமி, நாளைக்கு நமது வீட்டில் வேகும் அந்த அரிசியை ஏதோ ஒரு இடத்தில் உள்ள அந்த பூமி தான் விளைய வைத்து அதை அங்கிருந்து நமக்கு அனுப்பி அது நமக்கு அரிசியாக நாளைக்கு உணவாக வருகிறது. ஆக அனைவருக்கும் உணவு பொருட்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிற இந்த பூமியை வணங்குவோம். அந்த பூமியை உணவுப் பொருளாக மாற்றுகிற விவசாயிகளை நாம் வணங்குவோம் என்று அனைவரையும் வணங்குகிற இன்றைய தினத்தில் உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை கூறுவதற்காகவும் இறை மதன் அவர்களை வாழ்த்துவதற்காகவும் கிடைத்த இந்த சந்தர்ப்பத்திற்கு அனைவருக்கும் நன்றி. அன்பர்களே, நாம் எத்தனையோ செய்திகளை, விஷயங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். நமக்கு வந்து சேருகிற அந்த செய்திகளை நாம் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று
புற வழியாக நாம் படித்தது, பிறரிடம் கேட்டது என்று புற வழியாக வந்த செய்திகளும் உண்டு. இவைகளை தவிர்த்து நமக்கு உள்ளாக வருகிற செய்திகளும் உண்டு. ஆனால் பொதுவாக சாதாரண மனிதர்களுக்கு புற வழியாகத்தான் செய்திகள் வருகின்றன. புற வழி மூலமாக வருவதை நாம் டியூஷன் என்று சொல்லுகிறோம். நமக்கு உள் உணர்வாக நமக்கு உள்ளே இருந்து வருவதை இன்ட்யூஷன் என்று சொல்லுகிறோம். ஆக நாம் செய்திகளை இரண்டாக பிரிக்கிறோம். டியூஷன் நாம் புறமாக வாங்குவது, புறத்தில் இருந்து வாங்குவது, உள் உணர்வாக பெறுவது இன்ட்யூஷன். இந்த இன்ட்யூஷன் என்பது நமக்கு எவ்வாறு உருவாகிறது? நாம் இதுவரை படிக்காத விஷயத்தை உள்ளுக்குள்ளாக இருந்து நமக்கு அது நாம் சொல்ல வேண்டும். அதுதான் இன்ட்யூஷன். ஒரு கல்லூரியிலோ பள்ளியிலோ படிக்காத விஷயத்தை எனக்கு உள்ள உணர்வாக உள்ளே இருந்து வர வேண்டும். அப்படி என்றால் உள்ளே இருந்து அது எங்கிருந்து வருகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். நமக்கு உள்ளே இருந்து எங்கிருந்து வருகிறது? பொதுவாக சொல்லுவார்கள், நாம் எதை போட்டோமோ அதுதானே வர வேண்டும், நாமே போடாததை எப்படி உள்ளே இருந்து வருகிறது என்று நாம் சிந்தித்து பார்த்தால், நமக்கு உள்ளாக நமது கருமையம் என்று சொல்லுகிறோமே, அங்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் படமாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இப்போது நாம் பார்த்தோமே இறைநிலை தவம், இந்த இறைநிலை எவ்வாறு அசைந்து இறை துகளாக மாறியது என்ற செய்தியிலிருந்து அது பதிவாகி 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 பஞ்சபூதங்களில் பதிவாகி பிறகு உயிரினங்களில் பதிவாகி பிறகு அவைகளுக்கு ஏற்பட்ட குணங்களும் சேர்ந்து 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 இப்போது நமது கர்மயத்துக்குள்ளே நமக்கு தெரியாமலே உள்ளே அத்தனை விஷயங்களும் பதிவாகி இருக்கின்றன. இறைநிலை தன் இறுக்கத்தால் எழுந்த நிகழ்ச்சியிலிருந்து நேற்று நாம் பார்த்த ஒரு சினிமா வரை நமக்குள்ளாகவே இருக்கின்றன. நமது மனம் என்பது மிகப்பெரிய ஒரு அண்டா மாதிரி, அவ்வளவு விஷயங்களும் இதில் இருக்கு. ஆக அப்படி இருக்கும்போது அந்த ஆதியில் ஏற்பட்ட ஒரு விஷயம் என்று நமக்கு தெரியல. ஆனால் அதை நாம் தெரிந்து கொள்ளும் சக்தி இருக்கிறதே, தெரிந்து கொள்வதற்கான சக்தி இருக்கிறதே, அதைத்தான் இப்போது நாம் தேட வேண்டும். அதுதான் உள்ளுணர்வாக நமக்கு வர வேண்டும். அன்பர்களே, நாம் கண்ணால் பார்க்கிறோம். ஆனால் ஒரு சந்திரனை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கிருந்து சந்திரனை பார்க்கிறோம், ஆனால் அங்கே இருக்கிற நுட்பமான விஷயங்களை நாம் பார்க்க முடியவில்லை. மேல் பரப்பை நாம் பார்க்க முடியவில்லை, நுட்பமான விஷயங்களை. ஆக பார்வை ஒரு எல்லைக்கு உட்பட்டது. ஆனால் எல்லைக்கு உட்பட்ட பார்வையை ஒரு கருவியின் மூலமாக அந்த எல்லையை நான் விரிக்கிறேன். அந்த எல்லையை விரித்து சந்திரன் என்ன, அதற்கு அப்பால் உள்ள நட்சத்திரத்தையே நான் பார்க்கிறேன், எல்லையை விரித்து. அப்படி எல்லையை விரிப்பதற்கு எனக்கு ஒரு கருவி வேண்டி இருக்கிறது, அவ்வளவே. அந்த கருவிதான் டெலஸ்கோப். ஆக எனது கண்ணிற்கு எல்லை உண்டு. ஆனால் அந்த எல்லையை போக்குவதற்காக நான் ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறேன். ஒரு தூரத்து நட்சத்திரத்தை அழகாக பார்க்கிறேன். அதே மாதிரிதான் நான் எனக்குள்ளாக இறங்கும் போது பல விஷயங்கள் எனக்குள்ளாக இருக்கின்றன. ஆனால் அவைகள் எல்லாம் எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க, உள்ளுக்கு இருக்கிற விஷயத்த எந்த லாங்குவேஜில் எழுதியிருக்காங்கன்னா
அலைவரிசை ஃப்ரீக்வன்சி என்ற லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்கின்றன. ஆக நாம் இப்போ அந்த ஃப்ரீக்வன்சியை உள்ளுக்கு போய் பார்க்கிறோம். எப்படி நமக்கு கண்ணின் பார்வைக்கு எல்லை உண்டோ அதே மாதிரி தான் இந்த மனதிற்கு ஃப்ரீக்வன்சியை போய் பார்க்கும்போது அதற்கு ஒரு எல்லை இருக்கிறது. சாதாரணமாக பீட்டா வரைக்கும் தான் நம்ம மனசுக்கு வருது. அதான் நம்மளுடைய மனதினுடைய எல்லை. பீட்டா வரைக்கும் வரும், அவ்வளவுதான். அப்போ இன்னும் கடந்து போவதென்றால் நமக்கு ஒரு கருவி வேண்டும். பீட்டாவையும் கடந்து ஆல்பா ஃப்ரீக்வன்சிக்கு போய் ஆல்பாவையும் கடந்து ஒரு தூரத்து நட்சத்திரத்துக்கு எப்படி போறோமோ அதே மாதிரி தீட்டா நிலைக்கும் போய் அங்க இருக்கிற விஷயங்களையும் அந்த அலைவரிசையில் உள்ள செய்திகளையும் பார்ப்பதற்கு நமக்கு ஒரு கருவி வேண்டும். தூரத்துல நம்மளால வெறும் கண்ணால பார்க்க முடியல, ஆனா கருவி இருந்தா பார்த்துருவேன். அதே மாதிரி சாதாரண மனம் பீட்டாவையே தாண்ட முடியல, ஆனால் ஒரு கருவி இருந்தால் பீட்டாவில இருந்து ஆல்பாவுக்கு போவேன், ஆல்பால இருந்து தீட்டாவுக்கு போக முடியும். அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே எனக்கு அகக்காட்சியாக தெரியும். ஆக பீட்டாவையும் தாண்டி ஆல்பாவையும் தாண்டி செல்வதற்கு எனக்கு ஒரு கருவி வேண்டும். அந்த கருவிதான் மௌனம். ஒரு மாத காலமாக மதன் அவர்கள் அந்த கருவியை போட்டு பார்த்துருக்காங்க. மௌனம் என்ற ஒரு கருவியை மாட்டிட்டோம்னா பீட்டாவையும் கடந்து பார்க்கலாம், ஆல்பாவையும் கடந்து பார்க்கலாம், தீட்டாவையும் கடந்து பார்க்கலாம். அப்ப அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு மனக்காட்சியாக தெரியும். அப்படியே சொல்லிக்கிட்டே வரலாம். அதெல்லாம் நான் படித்தது அல்ல, உள்ளிருந்து வருகிறது. ஆக உள் உணர்வுக்காக நமக்கு வேண்டிய கருவி மௌனம். அப்ப மௌனம்ங்கிறது என்னதான், எப்படித்தான் இந்த மௌனத்தை சாதிப்பது? மௌனம் என்பது வேறொன்றும் இல்லை, நாம் செய்கிற தவமும் தற்சோதனையும் நீடித்த நிலையில் இருக்க வேண்டும். நம்ம சாதாரண தவம் செய்யறோம், ஒரு 20 நிமிஷம் உட்கார்றோம், 30 நிமிஷம் உட்கார்றோம், தவம் செய்யறோம். அந்த தவம் செய்யும் போது கூட அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் தவம் முடிஞ்ச உடனே ஆபீஸுக்கு நேரமாச்சு, இல்ல ஸ்கூட்டர் சாவியை தேடணும், மத்தியான சாப்பாடை கட்டணும். எனவே தவம் இருக்கிறோம், ஆனால் நான் நீடித்த தவமாக இல்லை. மௌனம் என்பது நீடித்த தவமும் நீடித்த தற்சோதனையும் இணைந்தது. ஆக ஒரு மாத காலமாக ஒரு நீடித்த தற்சோதனையில், ஒரு நீடித்த தவநிலையில் இருந்து மதன் அவர்கள் இன்று நம்மோடு பேச இருக்கிறார்கள் என்று பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமான காட்சிகளை எல்லாம் அவர் பார்த்திருப்பார்கள். ஒரு கருவியை கொண்டு டெலஸ்கோப்பை வச்சுக்கிட்டு தூரத்து நட்சத்திரத்தை பார்க்கும்போது என்னென்னலாம் பார்க்கிறோம். அதே மாதிரி மௌனம் என்ற கருவியை அந்த மனதில் மாட்டி வைத்து கொண்டு அலைவரிசைகளை தாண்டி தாண்டி சென்று பல அற்புதங்களை கண்டிருக்கிறார் இறைமதன் அவர்கள். இந்த அற்புதத்தோடு நாம் இந்த அற்புதம் எவ்வாறு இருக்கும் என்று நமக்கு தொட்டு காட்டுவதற்காகத்தான் மகரிஷியின் வாழ்க்கையே. மகரிஷியும் இதே மாதிரிதான் அவர் டியூஷன் என்ற படிப்பில் இருந்து செய்தியை பெறவில்லை. மகரிஷி அவர் வாழ்ந்த அவர் வாழ்க்கையின் உதாரணமே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக இருக்க வேண்டும். மகரிஷி அவர்கள் டியூஷன் என்ற முறையில் அவர் கற்கவில்லை, எந்த பள்ளிக்கும் செல்லவில்லை, எந்த கல்லூரிக்கும் செல்லவில்லை. ஆக டியூஷன் கிடையாது. மகரிக்கு வந்ததெல்லாம் இன்ட்யூஷன். அதை அவரே சொல்வார்கள், எங்கெங்கும் எல்லா பொருட்களோடும் தங்கி தழைத்தோங்கும் தற்பரத்தை யான் உணர்ந்தேன். எவ்வாறு? தனித்து மனத்துள் நிலைத்து தவமாற்றும் சாதனையால். தனித்து மனத்துள் நிலைத்து தவமாற்றுவதே மௌனம். ஆக இந்த மௌன காலத்தில்
தனித்து இருக்கிறோம், விழித்து இருக்கிறோம், செய்திக்காக பசியோடு இருக்கிறோம், தாகத்தோடு இருக்கிறோம். அவ்வாறு அந்த நிலையில்தான் மனம் பல அலைவரிசைகளை தாண்டி அபாரமாக செல்கிறது. அது பீட்டால இருந்து ஆல்பாவுக்கு போகும்போது நமக்கு காட்சிகள் வருகின்றன. ஆல்பால இருந்து தீட்டாவுக்கு போகும்போது என்றைக்கோ நடந்த காட்சி வருகிறது. ஆக அவ்வாறு மகரிஷி அவர்கள் உள் உணர்வாக பெற்ற செய்திகள். இப்போது ஒரே ஒரு சாம்பிளுக்காக நாம் பார்க்க வேண்டும். டியூஷன் மூலம் வருகிற செய்திகளை விட இந்த இன்ட்யூஷன் மூலம் வருகிற செய்திகள் இருக்கிறதே, அது மிக ஆழமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். அது மட்டுமல்ல, உலகத்திற்கே பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த உள் உணர்வாக வருகிற செய்தி உலக மக்களுக்கே பயனுள்ளதாக இருக்கும். அதை மகரிஷி அவர்கள் அந்த உள் உணர்வாக மெய்ஞானத்திலும் சொல்லுகிறார், சில புதிய செய்திகளை சொல்லுகிறார், விஞ்ஞானத்திலும் புதிய செய்திகளை சொல்லுகிறார், வாழ்க்கையிலும் புதிய செய்திகளை சொல்லுகிறார். அனைத்தும் உள் உணர்வாக அவர் பெற்றது. உள் உணர்வாக போகும்போது செய்திகள் அபாரமாக உண்மைத்தன்மையோடு வருகின்றன. மெய்ஞானத்தில் இவர் கண்ட உண்மை, மகரிஷி கண்ட உண்மை, இந்த மௌனத்தினால் மகரிஷி கண்ட உண்மை மெய்ஞானத்தில் மகரிஷி வரைக்கும் இந்த பிரபஞ்சமெங்கும் இயங்குகிற அறிவும் ஆற்றலும் இயங்குகிறதே, இந்த பேரறிவை முற்காலத்தில் அந்த பேரறிவுக்கு பெயர்களை வைத்துக் கொண்டே வந்தார்கள். பிரம்மம் என்றார் ஒருவர், நாராயணா என்றால் இன்னொருவர், அல்லாஹ் என்றார் ஒருவர், அருட்பெரும் ஜோதி என்றார் இன்னொருவர். அதே அந்த பேரறிவை மகரிஷியிடம் வரும்போது இவருடைய தவ முறையினால் இதை அற்புதமாக புதிதாக பார்க்கிறார். அது வேறொன்றும் இல்லை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த வெளிதான் என்றார். ஆக இவர் பார்த்த பார்வை அறிவாக இருக்கிறது, வேறொன்றும் இல்லை, இந்த புறத்தே இருக்கிற உள்ளும் இருக்கிற இந்த வெளிதான் என்று மெய்ஞானத்தை அவர் சுத்தப்படுத்தினார். அதே மாதிரி விஞ்ஞானத்தையும் மேம்பட செய்தார், வாழ்வியலையும் மேம்பட செய்தார். வாழ்வியல் என்று வரும்போது ஒன்றை மட்டும் நாம் கவனிக்க வேண்டும், மகரிஷி சொன்னதை. இதை பார்த்து இந்த உரையை நாம் முடிவு செய்கிறோம். வாழ்வியல் என்று சொல்லும்போது நமக்கு பலவிதமான, நமக்கு விருப்பமான செயல்களும் நடக்கின்றன, நமக்கு வேண்டாத செயல்களும் நடக்கின்றன, மகிழ்ச்சியான செயல்களும் நடக்கின்றன. அனைத்து செயல்களும் காரணம் நமது கர்மய பதிவுகளே, அனைத்திற்கும் காரணம். எனக்கு வருகிற இன்ப துன்பங்களுக்கு காரணம் நமது கர்மய பதிவுகளே என்பது மகரிஷியினுடைய மிகப்பெரிய ஒரு ஆழமான கருத்து. அதோடு மகரிஷி சொல்லுவது, நமக்குள்ளாக இருக்கிற இந்த கர்மய பதிவுகளை நாம் எங்கிருந்து வாங்கினோம்? அப்பா அம்மா மூலமாக வாங்கினோம். இங்குதான் மகரிஷி ஒரு மிகப்பெரிய கருத்தை சொல்லுகிறார். பொதுவாக சொல்லுவார்கள், நம்ம போன ஜென்மத்திலிருந்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. அதை தவிர்த்து மகரிஷி அற்புதமாக சொல்லுகிறார், அதை நீ வாங்கிய இடம் உனது முன் ஜென்மம் அல்ல, உனது முன் ஜென்மமாகிய அப்பா அம்மா கிட்ட இருந்து நீ வாங்கியிருக்கிற என்பது ஒரு ஆழமான கருத்தை சொல்லுகிறார்கள். இந்த கர்மய பதிவுகள் தான் நம்மை வழி நடத்துகின்றன. அப்போ ஒரு கேள்வி இருக்கு, கர்மய பதிவு தான் வழி நடத்தினா அப்ப எனக்குன்னு ஒரு ரோல் இல்லையா? அப்போ அது போன போக்கிலேயே நான் போய்கிட்டு இருக்கிறானா? அப்ப எனக்கென்று ஒரு முயற்சி இல்லையா என்ற ஒரு கேள்வி வரும். ஒரு குருவிடம் ஒருவர் சென்று, குருவே எனக்கு ஒரு சந்தேகம் என்றார். என்ன என்றார் குரு, கர்மய பதிவுகளின் படிதான், வினைகளின் படிதான் என் வாழ்க்கை என்றால் என் செயல் என்ன இருக்கிறது இங்கே? எனக்கென்று எதுவும் செயல் இல்லையா என்று கேட்கிறார். அப்பொழுதுதான் குரு சொன்னார், இப்போது நின்று கொண்டிருக்கிறாயே, ஒரு காலை தூக்கு என்றார். அந்த சீடன் ஒரு காலை தூக்கினான். இன்னொரு காலை தூக்கு என்றார். சீடன் விழித்தான். இன்னொரு காலை எப்படி தூக்குறது? ஒரு காலை தூக்கியாச்சு, இன்னொரு காலை தூக்க சொன்னாரு. அவன் விழித்தான்.
முடியாது என்றான். இதுதான். ஒரு கால் எப்போதும் தரையில் தொட்டுக்கொண்டே இருக்கிறதே, அதுதான் உனது சஞ்சித கர்மா. நீ ஒரு காலை ஃப்ரீயா தூக்குனிய, அதுதான் உனது பிராரப்த கர்மா. ஆக இரண்டும் சேர்ந்துதான் உன்னை ஆட்டி படைக்கிறது. இதில் சஞ்சித கர்மா இருக்கிறது, அதையும் நீ விட்டுவிட முடியாது. ஒரு கால் சஞ்சித கர்மால தான் இருக்கும். ஆனால் பிராரப்த கர்மா என்று இருக்கிறதே, அங்குதான் உனது சுதந்திரம் இருக்கிறது. ஆக மகரிஷி நமக்கு சொன்னது, சஞ்சித கர்மா நமக்குள்ளாக இருக்கிறது, நாம் வாங்கியது. அதோடு நமக்கு பிராரப்த கர்மாவும் இருக்கிறது. ஆனா பிராரப்த கர்மாவுக்கு எனக்கு சுதந்திரம் உண்டு. ஆகவே என் செயல் முறையாக அமைந்தால், எனது பிராரப்தம் முறையாக அமைந்தால் சஞ்சிதத்தை நாம் மாற்றிடலாம் என்று சொல்லி, மூன்றையுமே நமக்கு ஒரு புதிய கோணத்தில் தந்தவர் மகரிஷி அவர்கள். அன்பர்களே, மகரிஷி தந்த பாடங்களை, செய்திகளை, மெய்ஞானம் என்றாலும் சரி, விஞ்ஞானம் என்றாலும் சரி, வாழ்வியல் என்றாலும் சரி, இதை நாம் உலகெங்கும் பரப்புகிற செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அற்புதமாக செய்திகள் வந்துவிட்டன. அதை உள் வாங்கி நாம் அனைவருக்கும் பகிர வேண்டும். இன்று மகரிஷியினுடைய கருத்துக்களை பல நூறு ஆசிரியர் பெருமக்கள் உலகெங்கிலும் சென்று பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. குறிப்பாக மகரிஷியினுடைய செய்திகள் சிந்தாமலும் சிதறாமலும் ஆழத்தோடும் கருத்தோடும் பரப்புகிற பலரை நாம் பார்க்க முடிகிறது. கடந்த 10 வருடங்களாக நான் பார்த்த பார்வையில், நான் பார்த்த அந்த ஆன்மீக பார்வை என்பது, நான் எதை செய்ய நினைக்கிறேனோ அதை என்னை விட சிறப்பாக செய்கிற மக்களை பார்த்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதான் அந்த ஆன்மீக பார்வை. நான் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ, இந்த உலகெங்கும் வேதாத்திரியம் பரவ வேண்டும் என்று நான் நினைக்கிறேனோ, அதையே இன்னொருவர் என்னை விட சிறப்பாக செய்கிறார் என்று நான் பார்க்கும்போது எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படி மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆசிரியர் பெருமக்களில் கடந்த 10 ஆண்டு காலமாக எனது இனிய நண்பர் ஞான ரிஷி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக மகரிஷியினுடைய அற்புதமான கருத்துக்களை ஆழமாக அன்போடும் பரிவோடும் ஒரு தாய் உள்ளத்தோடும் அனைவருக்கும் அது சென்றடைய வேண்டும் என்ற கருத்தில் இன்று அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஞான ஆசிரியராக நிற்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இப்போது நாம் பார்ப்பது இறை மதன் அவர்களே. இவர்களெல்லாம் வேதாத்திரியத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள். இவர்களை நான் வாழ்த்துவதிலும், எல்லா வளங்களும் பெற்று உடல் நலத்தோடு திரேக ஆரோக்கியத்தோடு இந்த நட்சத்திரங்கள் உலகெங்கும் வேதாத்திரிய செய்திகளை பரப்ப வேண்டும் என்ற அந்த அவர்களை வாழ்த்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மதன் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையில் சொல்ல வேண்டும் என்றால், இளைஞர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இன்றைய சக சமுதாயத்திற்கு அவர்கள் வேதாத்திரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், மதன் அவர்கள் அடுத்த தலைமுறையை தொடுகிறார்கள். இது எனக்கு இன்னும் பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ஏனென்றால் ஒரு சமகால சமுதாயத்தை தாண்டி அடுத்த தலைமுறைக்கும் இந்த வேதாத்திரிய கருத்துக்கள் சென்று அடைவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக அந்த 3ஆம் தலைமுறைக்கு இது சென்றடைய, இளைஞர் பெருமக்களுக்கு இது சென்றடைய ஒரு வழிவகையாக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருப்பவர் இறைமதன் அவர்கள். அவர்கள் இன்று நான் சொன்னதை போல டெலஸ்கோப் என்கிற மாட்டிவிட்டால் தூரத்தை பார்க்கலாம்.
மௌனத்தை மாட்டிக்கொண்டால் அதிக அதிக தூரத்தில் இருக்கிற அலைவரிசை குறைந்த செயலையும் பார்க்கலாம் என்று அவரையும் 1 மாத காலமாக தனித்து மனத்துள் நிலைத்து தவமாற்றி இருக்கிறார். அவர்களது உரைக்காக நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லி, இதோடு இணைந்திருக்கிற இந்த நன்னாளில் இணைந்திருக்கிற அன்பர்கள், இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அன்பர்கள் அனைவரும், அவர்கள் இல்லத்தில் இருக்கிற அனைவருமே 16 பெற்று இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மற்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அழகு, புகழ், தவம், அன்புடைமை, மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் உணர்வை மதித்து நிறைவாக வாழ்க, நீடூழி வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிகவும் சிறப்பான உரை ஐயா. மௌனத்தின் மேன்மைகளையும் அந்த கருமைய தூய்மையை பற்றியும் மிகவும் விரிவாக எடுத்து கூறினீர்கள். இந்த பொங்கல் நன்னாளிலே மகரிஷி அவர்களே எங்களுக்கு ஆட்சிகளை வழங்கியதை போல உள்ளது. மிகவும் நன்றி ஐயா. டியூஷன் இன்டியூஷன் பத்திலாம் ரொம்ப விரிவா சொன்னீங்க ஐயா. அதே மாதிரி இந்த நாம் செய்யும் தவமும் தற்சோதனையும் அந்த நீடித்து இருப்பதுதான் மௌனம் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு புதிய கருத்தாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம் ஐயா. மிகவும் அருமை. நன்றி, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக இமயவரம்பன் ஐயா அவர்களை மதன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். இமயவரம்பன் ஐயா. வாழ்க வளமுடன். வெளிப்பாடு வணக்கம். என் உயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். இந்த நாளில் சந்திப்பதில் இன்றைக்கு ஒரு அற்புதமான தமிழர் திருநாள் பொங்கல் நாள் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மதனையா அவர்கள் மிகச் சிறப்பாக அந்த மௌனத்தை சிறப்பாக முடித்திருக்கிறார்கள். அவர்கள் தன்னை மேலும் உயர்த்தி கொண்டு வந்திருப்பார்கள். இந்த நிலையில் இருந்து அவர்களுடைய வார்த்தைகள் அனைத்தும், அவருடைய சிந்தனைகள் அனைத்தும் செயல்வடிவம் பெறுவதற்கு எல்லாம் உள்ள இறைவர்களும் குருவர்களும் எப்பொழுதும் அவருக்கு துணையாக இருக்கட்டும். அவருடைய சிந்தனைகள் அனைத்தும் செயல்படும் ஆண்டாக இந்த ஆண்டு அமையட்டும். மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை அடையட்டும். இறை சாதனை மார்க்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றி, வணக்கம். இமயவரம்பன் ஐயா, மனமார்ந்த நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக நமக்கு இன்று மதன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க ஏஎஸ்ஆர் ஐயா வருவதாக இருந்தது. 500 பேருக்கு மேல் வந்து விட்டதுனால ஐயாவால இணைய முடியலன்னு நினைக்கிறேன். நாங்க தொடர்ந்து அவருக்காக முயற்சி செய்துட்டு இருக்கோம். வாழ்க வளமுடன். மதன் ஐயா, உங்கள் வாழ்க வளமுடன். மதன் ஐயா பேசட்டும். ஏஎஸ்ஆர் ஐயாவையும் கரூர் ஐயாவையும் நான் கான்டாக்ட் பண்ணிட்டும். ஓகே. மதன் ஐயா வரவேற்று. 1 மாத காலம் மௌனத்தில் திளைத்து நம் அனைவரையும் வாழ்த்தி தன்னுடைய மௌன அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக நமது இறையாசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார். ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி இருக்கரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன். ஒரே நிமிடம். கிளியர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அம்மா, இந்த வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியரா இருக்குங்க ஐயா, கிளியரா இருக்கு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். இப்போ ஒரு 9 முறை நாம பிரபஞ்ச இறை சக்தி வேள்வி எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம்னு நினைக்கிறோம். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 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 வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம். 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 வாழ்க. எல்லாம் வல்ல இறையாற்றலையும் எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் பஞ்சபூதங்களையும் பிரபஞ்ச அன்னையையும் நவகோள்களையும் அனைத்து உயிர்களையும் இறைநிலையினுடைய அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள். வாழ்க வளமுடன் என வாழ்த்தி மகிழ்வு. இறைநிலையிலிருந்தும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளிலிருந்தும் வரக்கூடிய தெய்வீக காந்த அலைக்கதிர்கள் நம் உடலோடும் உயிரோடும் ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள். இந்த தெய்வீக காந்த அலைக்கதிர்கள் எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. வாழ்க வாழ்க. இதுகார்ம பிரபஞ்சத்திலே தோன்றிய சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினர். அனைத்து ஞான பெருமக்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள். வாழ்க வளம்.
வாழ்க. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை நினைந்து நன்றியுணர்வோடு வணக்கம். வாழ்க 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 வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்வினுடைய நோக்கம் இரண்டு விஷயங்கள் தான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, முதல் விஷயம் நன்றி அறிவித்தல், இரண்டாவது வாழ்த்து தெரிவித்தல். இந்த இரண்டு தான் இந்த நிகழ்வினுடைய நோக்கமாக நான் எடுத்திருக்கிறேன். வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நன்றி அப்படிங்கிறத தவிர வேற எதையும் பெரிய வார்த்தையால் அதைய சொல்ல முடியல. ஏன்னா இந்த ஒரு 30 நாட்கள் ஒரு 720 மணி நேரங்கள் அப்படிங்கிறது உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சரித்திரம் அப்படின்னு இருந்ததுன்னா அதுல ஒரு மிக புனிதமான நாள்ல இந்த 30 நாட்களை நான் எழுதணும். அதாவது நான் அதற்கு முன்னாடி நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா நான் மறந்துட்டேன்னா அது மிஸ் ஆயிடும். இந்த ஒரு மாத கால மௌனம் அப்படிங்கிறது பல நாள் கனவு. பல நாள் கனவு அப்படிங்கிறத விட பல ஜென்ம கனவு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த 30 நாள் மௌனம் அப்படிங்கிறத அவ்வளோ சாதாரணமாக நாம எடுக்கக்கூடாது. ஏன்னா மௌனத்தை பற்றி நானே நிறைய பேசியிருக்கேன். மௌனத்தினுடைய சிறப்புகளை, மேன்மைகளை நிறைய சிந்தனைகள்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை கேட்டு நிறைய பேர் மௌனம் இருந்திருக்காங்க. ஆனா அதை ஒரு ஆழமான உணர்வாக நான் பெற்றது இந்த இந்த 30 நாட்கள். ஐயா அவர்கள் சொன்னது போல இதுல நிறைய ஞானங்கள் நமக்குள்ளேயே இருக்கு. ஆனா நம்ம வெளியே நிறைய தேடிட்டு இருப்போம். அதுதான் எங்க பிரச்சனையே. அப்போ அந்த உள்ளிருக்கிற ஞானங்களை நாம் உணர்ந்து கொள்வதற்காக இந்த இறை ஆற்றலினுடைய ஒரு அற்புதமான ஒரு உச்சக்கட்ட செயல் அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த மௌன நிகழ்வு தான். அதுக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு எதுவும் வார்த்தை தெரியல. இத்தனை ஜென்மங்களா நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா புண்ணியங்களும் ஒன்று சேர்ந்து இந்த 30 நாளுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுல மாற்றுக்கிறது இல்லை. மிக குறிப்பாக இந்த நிகழ்வு இவ்வளவு சிறப்பாக அமைந்ததற்கான மிக முக்கியமான காரணங்களுக்கு நான் இப்போ நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதல்ல எல்லாம் வல்ல இறைநிலை, அது இல்லாமல் எதுவுமே இல்லை. அடுத்தது குரு வேதாத்திரி மகரிஷி அவர்கள்.
மன்னிக்கணும், ஒரு நிமிஷம். அன்பர்களே ஒரே நிமிஷம். சாரி, உங்க நேரத்தையும் சேர்த்து எடுத்துக்கிறேன். குருவுக்கு நன்றி கூறி ஆகணும் இல்லையா, வேற வழி இல்லை. சவுண்டு கேக்குது. அப்போ அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சரி, அதை நான் பின்னாடி உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அதற்கு அடுத்தது சொல்லணும்னா, ஆசிரியர்கள் இந்த குருவுக்கு அடுத்த ஸ்தானத்திலிருந்து நம்மை வழிநடத்திய அந்த ஆசிரியர்கள் அப்படிங்கிற நிலையில நிறைய ஆசிரியர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம். குறிப்பாக அழகர் ஐயா அவர்கள் இல்லை அப்படின்னா இந்த இறை சாதனை மார்க்கத்தை நாம துவங்கி இருக்கிறது நீண்ட காலம் ஆயிருக்கலாம், இல்லாம கூட போயிருக்கலாம். ஏன்னா இந்த சாதனை மார்க்கம் அது நிறுத்தப்பட்ட பிறகு அதுல பெரிய குழப்பங்கள் இருந்தது. அந்த இடத்துல அவங்க அழகரையா வந்து எங்க வீட்டுக்கு வந்து நேரா வந்து வாழ்த்தி இது நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி சொன்ன விஷயம் வந்து மகரிஷி அவர்களே நேர்ல வந்து சொன்னது போல ஒரு ஒரு பெரிய வாழ்த்து. அவருடைய பரிபூர்ண ஆசிகளால தான் இது தொடங்கி இவ்வளவு தூரம் சிறப்பா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு என்றைக்குமே நம்ம வந்து ஐயா உங்களுக்கு நன்றி கடன் பட்டவங்கள இருக்கும். அந்த விதத்துல ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றி. அவர்களுடைய தத்துவங்கள், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, இது எல்லாத்துக்குமே நம்ம என்றைக்குமே வாழ்நாள் முழுக்க நம்ம கடன் பட்டிருக்கிறோம். ஒரே நிமிஷம். அதே போல நான் ஐயா பற்றியெல்லாம் பேசணுன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்குவேன். நான் நேரம் கருதியும் உங்களுக்கு முடிக்கணும். ரெண்டாவது ஏஎஸ்ஆர் ஐயா அவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து நிறைய ஆராய்ச்சிகளை செய்து மகரிஷியுடைய தத்துவங்களை எந்த அளவுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்கணுமோ கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதனுடைய விஷய ஞானத்தை தான் நம்ம பெற்றுக்கொண்டே இருந்தேனே தவிர அந்த மௌனத்துல தான் அவரை வந்து முழுசா என்னால உணர்ந்துக்க முடிஞ்சுது. அவர் சொன்ன அந்த அமைதி தியானத்தை பற்றி வந்து அந்த அமைதி தான் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா இந்த மௌனத்துல எனக்கு மிகப்பெரிய கைடன்ஸ் வந்து அந்த அமைதி. அவர் நிகழ்த்திய அந்த அமைதி தியானம், இறைவன் அமைதியில் உறைந்திருக்கிறான் போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து நான் அந்த நிலையை அனுபவிப்பதற்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதனால ஐயா அவர்களுடைய எல்லா தத்துவங்களுக்கும் தவங்களுக்கும் நான் மிகப்பெரிய
நன்றி இந்த நேரத்துல தெரிவிக்கணும். அடுத்தது மனோகரன் ஐயா அவர்கள் இந்த 30 நாள் நிகழ்வுக்கான அச்சாணி வந்து அதாவது பிள்ளையார் சொல்லி வந்து மனோகரன் ஐயா அவங்க போட்டதுதான். அவங்க கடந்த சில மாதங்களாக பேசிய உரைகள், குறிப்பாக மௌனத்தை பற்றி பேசிய உரையெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அவர் வந்து நீண்ட காலங்கள் தொடர் ஆழ்ந்த மௌனத்தை மகரிஷியோடு பல வருடங்களை ஏற்றிருக்கிறார்கள். ஸோ அதில் தான் எனக்கு இது ரொம்ப ஃபயர் ஆச்சு. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. இமயவரமன் ஐயா அவங்க ஆக்சுவலாக என் கூட அவரும் இருக்கிற மாதிரி ஒரு பிளான் தான் இருந்தது. ஆனால் அது கடைசி நேரத்தில் கொஞ்சம் பண்ண முடியல. ஆனால் அடுத்த ஆண்டு நாம் குறைஞ்சது ஒரு 100 பேர், என்னுடைய மனசில் ஒரு 1000 பேர் அந்த 30 நாள் மௌனம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருக்கு. நிச்சயமா அதுக்கு இறைநிலை வந்து எல்லா செயலையும் சிறப்பாக செய்யும் நம்புகிறோம். அது போக மற்ற எல்லா ஆசிரியர்கள், நான் எல்லார் பேரையும் சொல்ல முடியல, எல்லா ஆசிரியர்கள் ஏன்னா அவங்க சொன்ன ஒவ்வொரு விஷயமும் இந்த மௌனத்தில் எனக்கு நிறைய 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 பயனை கொடுத்தது. அதனால எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா என்னோட ஃபேமிலி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த 30 நாள் 720 மணி நேரம் எப்போ வேணா நிறுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த இறையாற்றல் கருணையினால அது நிறைவானதே எனக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய சாதனை, உலக சமாதானம் கண்ட மாதிரி எனக்கு ஒரு 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 சந்தோஷம் இருக்கு, நிச்சயமா இருக்கு. அது மாற்று கருத்து இல்லை. அதனால என்னுடைய குடும்ப அன்பர்கள் எல்லோருக்குமே இந்த இடத்துல நேரத்துல அவங்க 30வது நாள் இன்னைக்கு தான் அவங்க நான் பார்த்துருக்கேன், நான் வந்திருக்காங்க. அவங்க கூட பேச்சு எதுவுமே இல்லாம அவங்க இது எல்லாத்தையுமே கொண்டு போனது பெரிய விஷயம். அது இப்போதான் ரீசெண்டாக அம்மா தவறுனாங்க. அந்த நிலையிலிருந்து அவங்க அதை பார்த்துக்கிட்டது மிகப்பெரிய நன்றி அவங்களுக்கு சொல்லணும். அடுத்ததா சொல்லணும்னா ஜூம், இந்த ஜூம் நிகழ்வுல இந்த சேவை, ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 500 1000 பேர் 2000 பேர் 5000 பேர் நம்மளை நம்பி ஒரு ஒரு பயணத்தில் வர்றாங்க அப்படிங்கிறதே வந்து இறைவனுடைய பெரும் கருணை தான். இயற்கை தான் நடத்திட்டு இருக்கு, இறைநிலை தான் நடத்திட்டு இருக்கு, குரு தான் நடத்திட்டு இருக்காங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் நாம் ஒரு பொறுப்பெடுத்து நடத்துகிறோம். அதுல 1 மாத காலம் நம்ம இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் என்னை பொறுத்து. ஆனா இறைநிலை வந்து நீங்க நிறைய பேரோட ஸ்பீச்ல கேள்விப்பட்டிருக்கலாம், நாம் நிறைய விஷயங்கள் நாம் இருந்தா தான் நல்லா செய்யறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நீங்க இல்லைனாலும் அது இதை விட சிறப்பா நடக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கிறேன். ஆனா இந்த அளவுக்கு பார்த்தது ஒரு 30 நாள் நான் இருந்து கைடன்ஸ் பண்ணினா கூட அது அந்த அளவுக்கு சிறப்பா வந்திருக்குமான்னு தெரியல. நிறைய தவறுகள் செய்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த 30 நாளை அந்த இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்கள், குறிப்பாக பெண்கள், என்னுடைய வாழ்க்கை துணை கனகாமா உட்பட, நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாரோட பேரை சொல்றதுக்கு நேரம் இல்லாதனால நான் சொல்லலை. எல்லா அருள் தொண்டர்கள் ஒரு சிறு சிறு பணியில் இருக்கிறவங்க கூட அவங்க ஏன்னா நான் இதை முதல்ல நடத்தி இருக்கிறதுனால இதுல எவ்வளவு வேலைகள் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இந்த டீம் வந்து ரொம்ப அற்புதமா அதை செயல்படுத்தி இது இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்றி நாம அவங்களுக்கு சொல்லணும். உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அதனால இறை சாதனை மார்க்க அருள் தொண்டர்களுக்கு நன்றி. அதே போல இந்த மௌனம் சாத்தியமானதுல மிக பெரும் பங்கு வந்து இறை சாதனை மார்க்க குடும்ப அன்பர்களுக்கு. உங்களுடைய வாழ்த்து இல்லை அப்படின்னா நிச்சயமா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எதுவுமே வந்து நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால உங்கள் எல்லோருக்கும் நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அப்புறம் என்னோட பணி நிறுவனம், ஏன்னா 1 மாத காலம் எனக்கு வேலையில ஓய்வு அப்படிங்கிறது வந்து சாதாரணமானதல்ல. இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சு ஆகணும்.
குறிப்பாக பிருத்திவி நிறுவனத்தினுடைய தந்தை அப்படின்னு தான் சொல்லணும், பாலு ஐயா அவர்கள். அவங்களும் ஆன்மீகத்துல தீவிரமான ஈடுபாடு. நான் மௌனம் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு 7 நாள் மௌனங்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அவர் போய் ஒரு ஆன்மீகத்துல 7 நாள் மௌனம் இருந்து அந்த விஷயத்தையே ஒரு அற்புதமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. பெரிய விஷயம். ஒரு ஆன்மீகமாக ஒரு தொழிலை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்ததுனாலதான் இது சாத்தியம். இல்லாட்டி பொருளாதாரத்துக்கு சிரமம் இல்லையா? அந்த விதத்துல அவங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும். சரி, இப்ப எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். யாராவது விடுபட்டிருந்தேன் அப்படின்னா மன்னிக்கணும். ரொம்ப இன்னொரு நிறைய சொல்லணும், நிறைய சொல்லிட்டே இருக்கணும். குறிப்பாக இந்த இடம் வந்து அகஸ்தியர் பிரமிடு தியான மையம், வாணியம்பாடி பக்கத்தால் இருக்கு. இறைவனும் குருவும் தான் இந்த இடத்த எனக்கு காமிச்சாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பெங்களூர் ப்ரோக்ராம் டிசம்பர் 3ஆம் தேதி பண்றப்போ, டிசம்பர் 2ஆம் தேதி இங்க எனக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து இயற்கை ஏற்பாடு செய்திருந்தது. அப்போ இங்க வந்திருந்து அந்த ஒரு நிகழ்வுல கலந்துக்கிட்டு ஸ்பீச் கொடுத்துருந்தேன். அதை பத்தி ஜூம்லயும் நம்ம போட்டிருந்தோம். அந்த நிகழ்வு நடக்கல அப்படின்னா நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். அதாவது ஒரு இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி அகச்சூழல் இம்பார்ட்டன்டோ அது மாதிரி புறச்சூழல் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா புறத்துக்கு வந்து அகத்தை தீர்மானிக்கிற வலிமை புறத்துக்கு இருக்கு. அதனால இந்த இடத்திற்காக எனக்கு உதவிய ஜெயக்குமார் ஐயா, இங்க நிறைய வாலண்டியர்ஸ், பிரதீப் ஐயா, ஸ்வர்ணா மேடம், பர்வதம் மேடம், இன்னும் நிறைய பேர் இங்க வந்து இது ஒரு குடும்பம் மாதிரி இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதை பத்தி உங்களுக்கு பின்னாடி நிறைய பேசுறேன். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிற நற்குணங்களை பற்றியே நான் உங்களுக்கு வந்து ஒரு நாள் பேசணும். அவ்வளவு ஒரு அற்புதமான இடம், ஒரு அற்புதமான ஒரு சூழல், உணவு, இயற்கை எல்லாமே வந்து 3 பிரமிடு மெடிடேஷனுக்காகவே. அது இந்த இடம் வந்து மௌனத்துக்காகவே குரு பத்ரிஜி அவர்கள் மூலமாக உருவாக்கியிருக்காங்க, பிரதீப்ஜி அவர்கள். அதனால இது ரொம்ப ரொம்ப வந்து பர்ஃபெக்டா பிளான் பண்ணி இது பண்ணப்பட்டிருக்கு. அதனால இது எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்றேன். ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நேரம் மட்டும் பார்த்துக்கிறேன். ஒரு 13 நிமிஷம் நிச்சயமா முடிச்சிருவோம். சரி, 2வது நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எல்லாம் வல்ல இறைநிலைக்கும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளுக்கும் நன்றி. நான் யாராவது சொல்றதை விடுபட்டிருந்தது அப்படின்னா நிச்சயமா நீங்க மன்னிச்சிருங்க. நான் சிலரை மட்டும் பேர் சொல்லியிருக்கிறேன். மற்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க மனசு லிஸ்ட்ல வந்து நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்ல முடியல. எல்லாரையும் இறைவன் அப்படிங்கிற பேர்லயே நான் சொல்லி நன்றி சொல்லிக்கிறேன். குறிப்பாக கார்த்தி ஐயா, அவர் நான் மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த மௌனம் இந்த அளவிற்கு எனக்கு நிகழ்ந்ததற்கு ஒரு மிகப்பெரிய விஷயமா யாரை பார்க்கறேன்னா கார்த்தி ஐயா அவங்கள பார்க்கிறேன். இன்னும் நான் அவங்கள பத்தி உங்களுக்கு நிறைய பேசணும், சரிங்களா? அது நான் பின்னாடி சொல்றேன். அவங்கள பத்தி நான் உங்களுக்கு இன்னும் பெருசா அறிமுகப்படுத்தல. அவரை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஈவினிங் உரையில நம்ம கொஞ்சம் அதை பற்றி நான் பேசுறேன். எப்படி நான் மௌனத்துக்கு வந்தேன், அதுல பெற்ற அனுபவங்கள் எல்லாம் என்ன, சில ஞானங்கள், கிட்டத்தட்ட ஒரு 141 ஞானங்களை நான் பெற்றதாக எழுதியிருக்கிறேன். முதல் நாள்ல இருந்து ஒரு 141 ஞான கருத்துக்கள். அதுல சிலது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், பட் அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறத என் மனசுல ஐயா அவங்க சொன்ன மாதிரி இன்ட்யூஷனா வந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து தொகுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரிதானுங்களா? ரொம்ப பெருசா எதிர்பார்த்துட வேண்டாம். இதை என் அறிவு கெட்டின மாதிரி ஐயா அவங்க சொன்ன மாதிரி. ஏன்னா இதுல வந்து நான் பெருசா சிந்திக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓப்பனா சொல்லணும்னா எல்லாமே நான் வந்து
உணர்றதுக்கான விஷயம். ஏன்னா எல்லாத்தையுமே மகரிஷி சிந்திச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதை நான் இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கேன்னா, கேட்டு சிலவற்றை புரிஞ்சு உங்ககிட்ட பேசிட்டு இருந்திருக்கிறேன். அதுதான் நடந்திருக்கு. ஆனால் உணர்ந்து பேசியிருக்கிறேன்னா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் ஒரு 1% 2% தான் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த உணர்வுக்கு கொண்டு போனதுக்கான விஷயங்கள் நிறைய இந்த மௌனத்துல நடந்தது. சரி, அதனால கார்த்திகேயா இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சாய்ராம் ஆத்மஸ்ரீ அம்மா அவங்க ரொம்ப நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நான் சிலர் பேரை மறுபடியும் சொல்லாம விட்டுட்டேன்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா அது ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக இருக்கு. சரிதானுங்களா? அருள் தொண்டர்கள் லிஸ்ட் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 50 பேரையாவது பேரை சொல்லணும். அதனால எல்லாருக்குமே பொதுவா கனகாமா உங்களை ஒருத்தவங்களை மட்டும் நான் மென்ஷன் பண்றேன். அவங்க மூலமா அவங்களுக்கு கூட இருக்கிற எல்லாருமே, நான் மறுபடியும் சொல்லணும்னா அவங்க சிவஸ்ரீமா மாலத்தியம்மா அப்படின்னு ஒரு பட்டியல் பெருசா போகுது என் மனசுல. அதனால அவங்களுக்கு பெரிய நன்றி. குடும்பம் அப்படின்னு சொன்னப்ப சிம்பிளா சொல்லிட்டேன். லதா மதன் அவர்கள், என்னோட குழந்தைகள், என்னோட அப்பா அக்கா எல்லாருக்குமே இந்த இடத்துல நன்றி. குறிப்பா லதா அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு குடும்பத்தை ஒரு ஆண் இல்லாம கொண்டு போறதுங்கிறது பெரிய விஷயம். அது கூட இந்த ஜூம் பணியை எடுத்துட்டு நான் என்னோட பள்ளியில சில விஷயங்களையும் சில ஸ்கூல் போயிட்டு இருக்கேன், அதையும் அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கேன். எல்லாத்தையுமே அவங்க மேனேஜ் பண்ணிட்டு அவங்க கொண்டு போனது ஒரு பெரிய பெரிய நன்றி சொல்லணும். அவங்க இல்லாட்டி இது சாத்தியமாயிருக்காது. அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்ததே பெரிய விஷயம். அது அதெல்லாம் இறைவனுடைய ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரெண்டாவது வாழ்த்து சொல்லணும் இல்லையா? நிச்சயமா வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அது வாழ்த்தை நீங்க இப்படி எடுத்துக்க வேண்டாம். நான் என்ன வாழ்த்து சொல்றது அப்படிங்கிற மாதிரி எடுக்க வேண்டாம். ஒரு 720 மணி நேரம் பேசாம ஒரு ஆள் இருந்திருந்தா நிச்சயமா ஏதாவது இயற்கை அந்த இடத்துல ஏதாவது பண்ணியிருக்கோம் இல்லையா? நிச்சயமா பண்ணியிருக்கோம். நான் அடிக்கடி நினைச்சுக்கிறது, இந்த காந்தாரி அவங்க கண்ணை திறந்த உடனேயும் துரியோதனனுக்கு அந்த ஆற்றல் போன மாதிரி அந்த ஒரு 720 மணி நேரம் பேசாம இருந்ததுல ஏதோ ஒண்ணு நமக்கு கிடைச்சிருக்கும். கண்டிப்பா கிடைச்சிருக்கும். இயற்கை கொடுத்திருக்குன்னு தான் சொல்றேன். நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்றதை விட இயற்கை ஏதாவது செய்திருக்கும். குருமகான்கள் நிறைய நிறைய உள்ள இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடந்திருக்கு. இப்போ எனக்கு ஒரு என்னன்னா, மகரிஷி அவங்ககிட்ட இருந்து வந்த எண்ணம் தான், புதுசா ஒன்றும் வரல. அவங்க எதை ஒண்ண பெற்றாலும் அதை உடனே எல்லாரும் கொடுத்துருவாங்க. இது மகரிஷியோட சிறப்புல ஒரு பெரிய சிறப்பு. இரவு ஒரு கவி எழுதுனா காலையில யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லணும், அப்பதான் அவருக்கு திருப்தி. அந்த மாதிரி இப்போ ஏதாவது மௌனத்துல கிடைத்த ஒரு நல்ல சக்திகளை உங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு விருப்பமா இருக்கு. அவ்வளவுதான். சரிங்களா? மறுபடியும் சொல்றேன், இது என்னுடையதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். சரிதானுங்களா? நான் கொடுக்கறத எடுத்துக்க வேண்டாம். நீங்க இறைவனும் குருவும் கொடுக்கறதாக எடுத்துக்கொள்றதுதான் சரியா இருக்கும். நம்ம எல்லாம் ஒரு கருவியா இருக்கிறதுனால உங்க எல்லாரையும் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால நான் வாழ்த்திடுறேன். வாழ்த்திட்டு இது கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும், இருந்தாலும் எனக்கு உள்ள மனசுல தோன்றது நான் செய்யறேன். சரிதானுங்களா? கைகளை இப்படி வச்சுக்கிறேன். நீங்களும் வேணா கையை இப்படி வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க குரு வாழ்க, குருவே துணை. இந்த 1 மாத காலமாக நான் தியானத்திலும் இன்னும் இந்த இயற்கை பிரபஞ்சம், பஞ்சபூதங்கள், நவக்கோள்கள், எல்லா உயிர்களிலிருந்து பெற்ற அந்த தெய்வீக சக்திகள், பரிபூரணமான
தூய சக்திகள் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் முழுமையாக பரிபூரணமாக கிடைக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண், பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க. நன்றி, மிக்க நன்றி. நிச்சயமா இது நடக்கும். ஏன்னா அது மகரிஷி அவங்களோட வாழ்த்தும் பயணம்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுதான். நான் மறுபடியும் சொல்றேன், இது ஒரு சிலர் சொல்லலாம், இந்த 1 மாத கால தியானத்துல நம்ம பெற்ற ஆற்றல் எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு. நான் அடிக்கடி நினைக்கிறது என்னன்னா, இறைவனுடைய மிகப்பெரிய முதல் நீதியா அடிக்கடி அழகரையா அவங்க சொல்றது செயல் விளைவு தத்துவம். இது நீங்க பொதுவா பார்த்தோம்னா இவர் எப்படி இப்படி பண்றாரு, இந்த 1 மாத காலமா பெற்ற தவ ஆற்றலை முதல் கொடுக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கலாம். முடியும், கண்டிப்பா முடியும், அதுல மாற்றமே இல்லை. ஏன்னா அது கர்ணனோட அத்தனை புண்ணியத்தையும் கொடுக்க முடியும்னா தவ ஆற்றலை கண்டிப்பா கொடுக்க முடியும். சரி, இது ஒரு மிகப்பெரிய அப்ப தானமா அப்படின்னு கேட்டா இது தானம் கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சுயநலம் அப்படி வச்சுக்கோங்க. சரிதானா? ஏன்னா எதை நீங்க கொடுக்குறீங்களோ அதை பல மடங்கு நீங்க திரும்ப வாங்குவீங்க. ஒரு சிலர் அந்த கருத்துக்களை கூட சொல்லுவாங்க, நான் சில விஷயங்கள் கொஞ்சம் ஓவரா ஏதாவது பண்ணிடுவேன், இப்படி எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த ஆற்றலை நீங்களே வச்சு அதை டெவலப் பண்ணலாம்ல அப்படின்னு. எப்பவுமே ஆற்றல் வச்சிருந்தா டெவலப் ஆகாது. ஆற்றலோ செல்வமோ எதா இருந்தாலும் கொடுத்தா மட்டும்தான் அது பல மடங்கு வரும். அதனால நான் இப்போ ஒரு சுயநலமான ஒரு செயல் தான் பண்ணியிருக்கேன், உங்க எல்லாரையும் வாழ்த்தியிருக்கேன். அதனால நிச்சயமா இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் அது என்ன செய்யணுமோ அது பல மடங்கு எனக்கு செய்யும் நம்புறேன். சரி, அந்த விதத்துல உங்க எல்லாருக்கும் இது சாத்தியமானது உங்களால தானே. அப்போ அது உங்களுக்கானது ஒரு விஷயமா கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் கொடுக்கறத விட உங்க எல்லாருடைய வாழ்த்துலையும் இதுக்கு பங்கு இருக்கிறதுனால நிச்சயமா இது உங்களோட வாழ்த்து தான். சரிதானுங்களா? இறைநிலை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாழ்த்தை என் மூலமாக சொல்லி இருக்கு, அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். நிச்சயமா உங்க எல்லாருக்கும் வாழ்த்து. குறிப்பாக தை திருநாள் வாழ்த்து. டைம் ஆயிடுச்சா? சரி, 2 விஷயத்தை சொல்லிட்டு நான் நிறைவு பண்றேன். குறிப்பாக இன்னைக்கு தை திருநாள் இல்லையா? அது பெரிய விஷயம். மகரிஷி அவங்க சமத்துவ பொங்கல் அம்மா ஸ்டார்டிங்ல ஒரு பாட்டு பாடினாங்க, உண்மையாலுமே ஒரு மெய்ஸ் இருக்கிற பாட்டு அது. வெட்டவெளி என்ற பானைக்குள்ளே வேகுது பார் அண்ட கோடி என மரிசு. அது போல இந்த பிரபஞ்சமே ஒரு அற்புதமான ஒரு விஷயம், இயற்கை அற்புதமான விஷயம், நம்ம வாழ்க்கை அற்புதமான விஷயம். குறிப்பா தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கெல்லாம் எப்படின்னு தெரியல, நிச்சயமா இருக்கும். சரிதானுங்களா? எனக்கு நிச்சயமா அது சாத்தியமா இருக்கு. ஏன்னா மௌனம் 30 நாள் நிறைவு பண்ணியிருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அதற்கான பெரிய பட்டியலே நான் ரெடி பண்ணி இருக்கிற மௌனத்துல. நிச்சயமா அது எல்லாமே இறை குரு அவர்கள் நிச்சயமா நடத்தி கொடுக்கும். நம்ம செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. அதனால அனைவருக்கும் இந்த தை திருநாள், உழவர் திருநாள், விவசாயிகள் அந்த திருநாள் நம்ம இயற்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள். அதுதான் மெயினா. எல்லா பண்டிகைகளுமே
சூரிய பகவானுக்கும் இந்த பூமாதேவிக்கும் தாவர உயிரினங்கள் எல்லாத்திற்கும் நாம நன்றி சொல்லக்கூடிய நாள் இன்னைக்கு. நிச்சயமா அவங்களுக்கு எப்பவுமே நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தைத்திருநாள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். குறிப்பாக நான் இந்த இடத்துல ஒரு 2-3 செய்தி சொல்லணும். அதுல முதல் விஷயம், தை பிறந்தால் வழி பிறக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம விவசாயம் பண்ணல. ஆனா நான் சொல்றேன், மௌனம் பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறது முதல் மெசேஜ். சரிதானுங்களா? முதல் மெசேஜ். நீங்க உங்க லைஃப்ல தெரிஞ்சுக்கிட்டதுலயே உணர்ந்துக்கிட்டதுலயே மிகப்பெரிய ஒரே ஒரு ஆன்மீக செய்தியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு வார்த்தையில சொல்லணும்னா மௌனம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு செயல்ல சொல்லணும்னா தியானம் அப்படின்னு ஒரு செயல்ல சொல்லலாம். இதுக்கு மேல சொல்றதுக்கு எனக்கு வேற எதுவும் தெரியல. சரிதானுங்களா? அதனால நம்ம வாழ்க்கையில ஒரு உயர்ந்த உன்னத நிலை அடையணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய முதல் செயல் அப்படின்னு சொன்னா, எல்லா மகான்களுக்கும் உணர்த்தப்பட்ட ஒரு இறை செயல் அப்படின்னு சொல்லணும்னா மௌனம் தான். அதை அடைவதற்கான நிலை தியானம் தான். சரிதானுங்களா? சரி. அதனால நீங்க எல்லாருமே இந்த ஆண்டு 2024 அற்புதமா தொடங்கியிருக்கு. இந்த ஆண்டு நிச்சயமா எல்லாருமே சங்கல்பம் எடுத்துக்கோங்க. நாம இந்த வருஷம் நவம்பர் 15 டு டிசம்பர் 15, அதாவது கார்த்திகை மாதத்துல இந்த வருஷம் நம்ம மௌனம் இருக்க போறோம். நான் இப்பவே அதற்கான அறிவிப்பு கொடுக்குறேன். அது 100 பேரோ 1000 பேரோ எவ்வளவு பேரோ இயற்கை வந்து அதற்கான விஷயத்த நிச்சயமா பண்ணும். அதனால இப்பவே எல்லாரும் தயாராகிக்கோங்க. அதற்கு முன்னாடியே நீங்க 30 நாள் மௌனம் இருக்க முடிஞ்சா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா இப்ப இருந்தே உங்களோட சங்கல்பம், இந்த வருடம் நிச்சயமா நீங்க எல்லாருமே 30 நாள் மௌனம் இருக்கணும்னு சங்கல்பம் பண்ணுங்க. நீங்க எண்ணத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா, சரிங்களா, பிரபஞ்சம் இறைவன் உங்களுக்கு 100% சப்போர்ட்டா இருப்பாங்க. மாற்று கருத்தே கிடையாது. எதுக்கும் நீங்க பயப்பட வேண்டாம், எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்க இல்லாததை விட எல்லாமே சிறப்பா நடக்கும், பொருளாதாரம் முதல் கொண்டு. அதனால நவம்பர் 15 முதல் டிசம்பர் 15 வரைக்கும் கார்த்திகை மாதத்துல நாம மௌனம் இருக்க போற இந்த வருடம் 30 நாள். நீங்க வாய்ப்பு அதை நீங்க நல்லா பயன்படுத்திங்க. இப்ப இருந்தே மனதுல சங்கல்பம் வைங்க. நான் இதனுடைய சாயங்காலம் முடிஞ்சா கொஞ்சம் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். அதை கேட்டா நீங்க நிச்சயமா மௌனத்தில் ஈடுபடுறதுக்கு தயாராயிருவீங்க. சரிங்களா? நான் இது நாள் வரைக்கும் சொன்ன எல்லா கருத்துக்களை விட, நான் மறுபடியும் சொல்றேன், ஞானங்களை விட மொத்த சாரம் அப்படின்னா மௌனம் தான். வேற ஒண்ணுமே கிடையாது. அது இப்பதான் நான் உணர்ந்திருக்கிறேன். அதனால நான் சொல்றேன். இதுக்கு மேல ஏதாவது உணர்ந்தா அப்புறம் நான் சொல்றேன். சரிதானுங்களா? இறையுணர்வு கூட மௌனத்தினுடைய ஒரு பகுதி தான். நான் மகரிஷி அவங்களோட கவியில சொல்லணும்னா, மோன நிலையின் பெருமையினை யார் எவருக்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும் அப்படின்னு அவரு அன்னைக்கு எழுதினப்ப வந்து நான் படிச்சு சொன்னேன் நிறைய விஷயம். ஆனா இப்போ கொஞ்சம் உணர்ந்து சொல்றேன். சரி, அதனோட பெருமையெல்லாம் நம்மளால வெளியில சொல்ல முடியாது. சரியானுங்களா? அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த விஷயம் அந்த மௌனம். அதை கடைபிடிங்க. இது என்னோட முதல் மெசேஜ். சரிங்களா? ரெண்டாவது மெசேஜ், ஒரு 3 மெசேஜ் சொன்னா போதும்னு நினைக்கிறேன். நிறைய சொன்னாலும் அது பெருசா வந்து நிக்காது மனசுல. சரிதானுங்களா? 3 செய்தி. ஒரு செய்தி, மௌனம் பிறந்தால் வழி பிறக்கும். அது எல்லாத்துக்குமே வழி பிறக்கும். உங்க உடல் நலத்துக்கா, உங்க மனநலத்துக்கா, உங்க குடும்ப அமைதிக்கா, உங்க இறை உணர்வுக்கா, உங்க பொருளாதார மேம்பாட்டிற்கா, எல்லாத்துக்குமே வழி பிறக்கும். இதை வேணா எழுதி வச்சுக்கோங்க. சரிதானுங்களா? ரெண்டாவது, நான் சில புத்தகங்களை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஏன்னா தொடர்ந்து தியானம் பண்ண முடியல. ஒரு நாளைக்கு ஒரு 7 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம், அதுக்கு மேல தியானம் பண்ண முடியல. அப்போ அந்த ஒரு 7 மணி நேரம் கணக்கு வச்சுட்டிங்கனாலும் ஒரு 210 மணி நேரம் தியானம் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதே ஒரு பெரிய விஷயம் தான் நம்ம லைஃப்ல. அது கூட சில நூல்களையும் படிச்சிருந்தோம். சில நூல்கள் தான் குறிப்பிட்டு. அதுல எனக்கு மிக முக்கியமாக சொல்ற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லணும். அதாவது
அதுவும் ஒரு மிகப்பெரிய விஷயம்தான், வேற ஒன்றும் இல்லை. அதையும் நீங்க நோட் பண்ணணும், நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது பழைய காலத்து சமஸ்கிருத பழமொழி அப்படின்னு சொல்லிட்டு ராபின் சர்மா, நிறைய நூல் படிக்கிறவங்களுக்கு அவரை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தனது பொக்கிஷத்தை விற்ற துறவி அப்படிங்கிற நூல்ல அவர் பெரிய ஃபேமஸ் ஆகி இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா அவர் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, யார் அழுவார் நீ உயிர் துறக்கையில் அப்படிங்கிறது அந்த புத்தகம். அது தமிழ்ல ஆங்கிலத்திலே இருக்கு. ஆங்கிலம் தான் அதனோட மெயின் நூல். அந்த புத்தகத்தினுடைய பின்பகுதியில மேல் பகுதியில ஒரு கொட்டேஷன் இருக்கு. அதாவது, நீ பிறந்ததும் அழுதாய் மகனே. இந்த கொட்டேஷன், நீ பிறந்ததும் அழுதாய் மகனே, கமா பிரபஞ்சம் மகிழ்ந்தது. ஒரு லைன், நீ பிறந்ததும் அழுதாய் மகனே, பிரபஞ்சம் அழுதது மகிழ்ந்தது. நீ பிறந்ததும் அழுதாய் மகனே, பிரபஞ்சம் மகிழ்ந்தது. பிரபஞ்சத்துக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இரண்டாவது வரி அதை விட ரொம்ப முக்கியம். உன் வாழ்க்கையை நினைத்து பிறர் அழும் அந்த நிலையில, உன் வாழ்க்கையை நினைத்து பிறர் அழ, கமா நீ மகிழ்ச்சியோடு சாதல் வேண்டும். இதுதான் அந்த செகண்ட் கொட்டேஷன். இது ஒரு சிலருக்கு சின்ன விஷயமா தெரியலாம், நீங்க ஆழ்ந்து சிந்திக்கணும். சரிதானுங்களா? உன் வாழ்க்கையை நினைத்து எல்லோரும் அழ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. எல்லோரும் அழ, நீ மகிழ்ச்சியோடு சாதல் வேண்டும். அப்படியே டிஃப்ரெண்ட். அது கூட மொழிபெயர்ப்புல கொஞ்சம் தவறா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. நீ பிறந்ததும் அழுதாய் மகனே, பிரபஞ்சம் மகிழ்ந்தது. உன் வாழ்க்கையை நினைத்து பிரபஞ்சம் அழ, நீ மகிழ்ச்சியோடு சாதல் வேண்டும் அப்படின்னு இருக்கணும்னு நினைக்கிறேன். என் அறிவுக்கு எத்தனை விஷயத்துல. ஏன்னா பிரபஞ்சம்னா அது ஒரு, பிரபஞ்சம்ங்கிறது ஒரு உயிர் இல்லையா? மிக பிரம்மாண்டமான ஒரு உயிர். அதுல கோடிக்கணக்கான உயிர்கள் எல்லாம் இணைஞ்சிருக்கு. அப்ப அது மகிழும்னா அது துக்கமும் படும், அப்படித்தானே? அப்ப இந்த பிரபஞ்சமே நமக்காக ஒரு அழுகை கொடுக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறது செகண்ட் மெசேஜ். செகண்ட் மெசேஜ் சரிதானுங்களா? தேர்ட் மெசேஜ் என்னன்னா, தேர்ட் மெசேஜ், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 2 மெசேஜை விட்டாலும் பரவாயில்ல, இந்த தேர்ட் மெசேஜை விட்டுற வேண்டாம். தேர்ட் மெசேஜ் என்னன்னா, நம்ம வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய புண்ணியம்னு எடுக்கலாம், வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய பாவம்னு எடுக்கலாம். ஒரு செயலை இப்படி செஞ்சா புண்ணியம், ஒரு செயலை இப்படி செஞ்சா பாவம். அது என்ன வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய புண்ணியம் என்ன அப்படின்னு நான் சொன்னா, ஃபர்ஸ்ட் பாவத்தை சொல்லிடுறேன், கடைசியா முடிக்கிறது புண்ணியத்தில் முடிச்சிருவோம். சரிங்களா? நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யற மிகப்பெரிய பாவம் என்னன்னா, இப்போ உங்க கையில ஒரு மாதுளம்பழத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. அந்த மாதுளம்பழத்தை நீங்க சாப்பிட்றீங்க. நீங்க உண்மையாலுமே கவனிச்சு பாருங்க, அந்த மாதுளம்பழத்தை சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்றது இல்லை. சரிதானுங்களா? நம்ம எண்ணங்கள் வேற எங்கெங்கேயோ இருக்கு, எதுலயோ நம்ம இருக்கிறோம். ஆனா அந்த மாதுளம்பழம் நமக்குள்ள போயிட்டு இருக்கு. நான் சொல்றது புரியுது இல்லையா உங்களுக்கு? அதே மாதிரி குளிக்கிறதுக்கு நம்ம போறோம், நம்ம குளிக்கிறது இல்லை. நம்ம எண்ணங்கள் வெவ்வேறு சிந்தனைகள் இருக்கு, தண்ணி மேல எடுத்து ஊத்திட்டு இது நடக்குது. இப்படி நம்ம லைஃப்ல ஒவ்வொரு செயல்லையும் நாம செய்யற மிகப்பெரிய பாவம் என்னன்னா, அந்த க்ஷணத்தை, அந்த விஷயத்தை அனுபவிக்காம இருக்கிறது. இதுதான் நான் கற்றுக்கொண்ட, இந்த மௌனத்துல கற்றுக்கொண்ட ஒரு உயர்ந்த ஞானம் அப்படின்னு சொன்னோம்னா இதை சொல்லலாம். அதாவது என்ன சொன்னோம், ஒரு மாதுளம்பழத்தை உங்க வீட்டுக்கு கொண்டாந்து கொடுக்குறேன், அதை நீங்க சாப்பிட்றீங்க. எப்படி சாப்பிடணும்? சரிங்களா? எந்த விதமான ஒரு நன்றி உணர்வும் இல்லாம, ஒரு அன்புணர்வும் இல்லாம,
ஒரு மகிழ்ச்சியுணர்வும் இல்லாம, சரியானுங்களா, அதை அப்படியே சாப்பிட்ற பாருங்க. இதுதான் மிகப்பெரிய பாவம். மிகப்பெரிய பாவம். பாவத்திலேயே ஒரு உச்சகட்டமான பாவமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் அது. அப்ப புண்ணியம்னா என்ன? அந்த பொருளை மதிச்சு, ஏன்னா அந்த பழம் நம்ம கைக்கு வர்றதுக்கு எத்தனையோ 1000 பேர், லட்சம் பேர், ஏன் கோடி பேருடைய உழைப்பு, அறிவு, ஆற்றல் அந்த பழத்துக்குள்ள இருக்கு. இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியை நம்ம சொல்லலாம். அப்ப அத்தனை பேருடைய உழைப்பு, அறிவு, ஆற்றல், ரத்தம், வேர்வை அத்தனையும் சிந்தி இயற்கை, பிரபஞ்சம், இறைநிலை எல்லாத்தினுடைய ஆற்றலையும் ஒன்று கூட்டி ஒரு பழம் உங்க கையில வந்து நிற்குது. இப்போ மாதுளம்பழமா வந்து நிக்குது, அல்லது எனி ஒன் ஃபுட், ஏதாவது ஒன்று. அப்போ அது அவ்வளவு விஷயத்தையும் தாண்டி உங்க கையில வந்திருக்கிறது. நீங்க அதை உணர்ந்து, ரசிச்சு, அனுபவிச்சு, நன்றியுணர்வோட சந்தோஷமா சாப்பிட்றதுக்கு தான். சரிதானுங்களா? அப்ப அதை நீங்க செஞ்சீங்கன்னா அது மிகப்பெரிய புண்ணியம். நீங்க ஞானம் அடைகிறதுக்கு வேற ஒண்ணுமே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சாப்பிட்றப்ப 100% சாப்பிடுங்க, முழுமையா நன்றியுணர்வோட, அதை ரசிச்சு, அதை ருசிச்சு. சரிதானுங்களா? அதே போல குளிக்கிறீங்களா, 100% அந்த தண்ணி அது எங்கிருந்து வந்திருக்கு? கடல்ல இருந்து மேகமாகி, மழையாகி, ஆறாகி, பைப்ல வந்து நமக்கு பைப்ல ஊத்திட்டு இருக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம் பிரபஞ்சத்துல, இயற்கையில. சரிதானுங்களா? அப்ப அந்த நீரை நம்ம அனுபவிக்கணும். அதுக்கு தான் அது வந்திருக்காங்க. அப்ப அதை அனுபவிக்காம விடுறது வந்து மிகப்பெரிய பாவம். நீங்க அனுபவிச்சீங்கன்னா மிகப்பெரிய புண்ணியம். நீங்க ஞானம் அடைறதுக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். ஒவ்வொரு க்ஷணமும் இப்ப கேட்கறீங்களா, கேட்கறத அனுபவி. பாக்குறீங்களா, பாக்குறத அனுபவிங்க. சரிதானுங்களா? நடக்கிறீங்களா, நடக்கிறத அனுபவிங்க. எல்லா செயலும் இன்க்ளூடிங் டாய்லெட் கூட நான் சொல்றேன். உடல் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சு உடலுக்குள்ள இயக்கம் நடந்து ஒரு கழிவு அது வெளியே தள்ளுது அப்படின்னா அது சாதாரண விஷயம் அல்ல. மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு தான் அதனோட வேல்யூ தெரியும். சரிங்களா? அப்போ அது கூட ஒரு பெரிய விஷயம் தான். அதை அனுபவிங்க. அந்த க்ஷணத்துல அதுக்கு ஒரு மதிப்பு கொடுங்க. அது உங்க உடம்புல இருந்து ஒரு கழிவை வெளியேற்றி உங்களை புனிதப்படுத்திட்டு இருக்கு. அதுக்கு ஒரு மதிப்பு நம்ம கொடுக்கணும். அதனால சிம்பிளான மெசேஜ், வாழ்றது அவ்வளவுதான். சரிதானுங்களா? பெரிய சாதனையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. வாழுங்க, நல்லா வாழுங்க. அந்த க்ஷணத்துல வாழுங்க, அதை உணர்ந்து வாழுங்க, அதை நன்றி உணர்வோட ஒவ்வொன்றையும் பாருங்க, ஒவ்வொன்றையும் நன்றி உணர்வோட பாருங்க. சரிதானுங்களா? இந்த செல்போனை சாதாரணமா செல்போனை பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ற ஒரு மிகப்பெரிய இறைவனுடைய வெளிப்பாடு இந்த செல்போன். அப்ப அது அதுக்கு நம்ம எவ்வளவு நன்றி உணர்வா இருக்கணும். இப்படி ஒவ்வொன்றையும் பாருங்க. இந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளவு இழந்திருப்போம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா எல்லாத்து மேலேயும் ஒரு மிகப்பெரிய நன்றி உணர்வு வரும், ஒரு நிறைவு வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். சரி, போதுன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 3 விஷயம் சொல்லியிருக்கிறோம். மெயினா எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதே போல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நிச்சயமா நீங்க ஒவ்வொருவரும் இன்று மாலை சொற்பொழிவுக்கு முடிஞ்ச வாய்ப்பு இருந்தால் வாங்க. ஏன்னா இதுல பெற்ற ஞானங்களை உங்களுக்கு சிலவற்றை கொடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றேன். சரிதானுங்களா? அது உங்களுக்கு நிச்சயமா வாழ்க்கைக்கு பயன்படும்னு நம்புறேன். அது என்னோடதல்ல, மகான்களுடையது தான். ஏன்னா இதுல அதை பத்தி சப்ஜெக்ட் ரீதி அது என்னால பேச தோணல. சரி, அந்த விதத்துல எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. மறுபடியும் யாருக்காவது நான் நன்றி சொல்றதுக்கு மறந்திருந்தேன் அப்படின்னா மன்னிச்சிருங்க. எல்லாருக்குமே, எல்லா இறைநிலைக்கும், இறைநிலையினுடைய அனைத்து தன்மாற்ற நிலைகளுக்கும், எல்லா மனித தெய்வங்களுக்கும், பிரபஞ்ச சக்திக்கும், இயற்கை இறை அன்னைக்கும், பஞ்சபூதங்கள், நவக்கோள்கள் எல்லாத்துக்கும் நன்றி, நன்றி, நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலின் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானமோங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கற்கு அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இன்று ஒரு நிறைவான நாள், ஒரு உணர்வுபூர்வமான நிறைவான ஒரு உரை. ஒரு மாத காலம் தவம் மற்றும் தற்சோதனை செய்து அனைவரையும் வாழ்த்தி வாழ்த்தி இறைநிலையோடு இயற்கையோடு ஒன்றி மௌனம் மேற்கொண்டு நமது குருபிரான் மகரிஷியின் அருளையும் பெற்று அந்த நிறைவோடு இன்று நீங்கள் கொடுத்த மௌன நிறைவு உரை மிகவும் அற்புதம் ஐயா. மௌன நிறைவின் முக்கிய அம்சங்களாக நன்றியுணர்வையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டீர்கள் ஐயா. உங்கள் வாழ்த்துக்களை நாங்கள் தினம் தினம் பெற்றுக்கொண்டதால் தான் இந்த ஒரு மாத காலம் நமது ஜூம் நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது ஐயா. அதை நாங்கள் தினம் தினம் நன்றாக உணர்ந்தோம். இன்று நமது இறை சாதனை மார்க்கத்தின் முக்கிய நிகழ்வு, முக்கிய மைல்கல் இன்றைய நிகழ்வு. நீங்க இதுல 3 விஷயங்கள் கொடுத்தீங்க ஐயா. மௌனம் பிறந்தால் வழி பிறக்கும். மௌனம், அதோட செயல் தியானம். மௌனத்தை அடைவதற்கு செயல் தியானம். இந்த மௌனத்தை அடையும் வழி தியானம்னு சொன்னீங்க. உங்கள் வலுவான எண்ணத்தின்படி, சங்கல்பத்தின்படி நவம்பர் 15 முதல் டிசம்பர் 15 வரை நாம் அனைவரும் இணைந்து, உங்களோடு இணைந்து மௌனம் கடைபிடிப்போம் என்று இன்று இந்த நன்னாளில் நாம் அனைவரும் திட சங்கல்பம் எடுத்துக் கொள்கிறோம் ஐயா. அதே போன்று ராபின் சர்மாவின் புத்தகத்திலிருந்து 3 மெசேஜ் கொடுத்தீங்க. அதுவும் ரொம்ப உணர்வுபூர்வமான விஷயங்களா இருந்ததுங்க ஐயா. யார் அழுவார் நீ உயிர் துறந்தால், நீ பிறந்ததும் அழுதாய் மகனே, எல்லோரும் உன் வாழ்க்கையை நினைத்து எல்லோரும் அழ நீ மகிழ்ச்சியோடு சாக வேண்டும். நம் மகிழ்ச்சியில் மிகப்பெரிய புண்ணியம் நாம் செய்யும் செயல்கள் ஒவ்வொன்றையும் நன்றி உணர்வோடு உணர்ந்து மதித்து அதோடு ஒன்றி அந்த செயல்களை செய்தால் அதுவே தியானம் என்றும் நிறைவு செய்தீர்கள் ஐயா. மிகவும் மகிழ்ச்சி. உங்கள் வாழ்த்துக்களையும் இந்த மௌன நிறைவு உரையையும் பெற்றது என்று எங்கள் பாக்கியம். நமது இறை சாதனை மார்க்க அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நிகழ்ச்சியின் நிறைவாக உலக நல வாழ்த்து பாடுவதற்கு சிவஸ்ரீ அம்மா அவர்களை அழைக்கிறேன். ஐயா, அழகர் ஐயா, நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா?